सुग्रीव राम पर कुपित था। यह धोखा है, आपने मेरे साथ धोखा किया. ஸோ சுக்ரீவுக்கு ராம் மேலே பயங்கர கோவம். குப்பித்தனா கோவம், பயங்கர கோவம். நீங்கள் வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க, நீங்கள் பண்ணதே நம்பிக்கை துரோகம் அப்படின்னு அவன் கோவப்படுறான். समय पर बाण नहीं चलाया, मैं नहीं भागता तो आज वह मुझे मार डालता. ஸோ நீங்கள் வந்து ஆன் டைம் வந்து நீங்கள் அம்பை விடவே இல்லைன்னா, அங்கேருந்து ஓடி வரலன்னா கண்டிப்பாக அவன் என்ன கொன்னுட்டு राम की कठिनाई दूसरी थी, वे दुविधा में थे. ராமோட பிரச்சனையே வேறு, கठिनाईனா ப்ராப்ளம். அவர் வந்து கன்ஃபியூஷனில் இருந்தார். दुविधाனா कन्फ्यूशन. उन्होंने सुग्रीव को समझाया, तुम दोनों भाइयों के चेहरे मिलते जुलते हैं. ஸோ அவர் வந்து சுக்ரீவுக்கு புரிய வச்சார், நீங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸோட ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. दूर से दोनों एक जैसे लगते हैं. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. मैं बाली को पहचान नहीं पाया. ஸோ என்னால் வந்து பாலியை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. बिना पहचाने बाण चलाता तो वह तुम्हें भी लग सकता था. ஸோ வித்தவுட் ஐடென்டிஃபைங் நான் வந்து என்னோட அம்பை விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அது உனக்கு கூட பட்டிருக்கலாம். அது मैं इस चूक के लिए तैयार नहीं था, मैं अपने मित्र को खोना नहीं चाहता था. அண்ட் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கு நான் ரெடியாக இல்லை. சூக்குனா மிஸ்டேக். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் இழக்க விரும்பலை அப்படின்னு ராம் சொல்கிறாரு. लक्ष्मण ने समझा बुझाकर सुग्रीव को तैयार किया एक और युद्ध के लिए. ஸோ லக்ஷ்மண் வந்து சுக்ரீவுக்கு எப்படியோ புரிய வச்சு இன்னொரு யுத்தத்துக்காக அவரை ரெடி பண்ணாங்க, அவரை ஒத்துக்க வச்சாங்க. राम ने कहा, जाओ मित्र, इस बार बाली को पहचानने में चूक नहीं होगी. ஸோ ராம் சொல்கிறாங்க, ஜாவோ மித்ரனா போங்க ஃப்ரெண்ட், இந்த வாட்டி வந்து பாலியை ஐடென்டிஃபை பண்ணுறதுல எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. இஸ் பார் உஸ்கா அந்த நிश्चित है, இந்த வாட்டி அவனோட அழிவு வந்து உறுதி அப்படின்னு ராம் சொல்கிறாரு. सुग्रीव डरा हुआ था, घबराहट थी, पर राम के कहने पर तैयार हो गया. सुग्रीव ரொம்ப பயந்துருந்தான் அண்ட் ரொம்ப நர்வஸாக இருந்தான். பட் இருந்தாலும் ராம் சொன்னதுனால அவனும் வந்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். அவன் किष्किंधा पहुंचकर उसने बाली को चुनौती दी, ललकारा. ஸோ கிஷ்கிந்தா மறுபடியும் சுக்ரீவ் வந்து கிஷ்கிந்தா போயிட்டு வந்து அவன் பாலியை வந்து சேலஞ்ச் பண்ணுறான். திரும்ப வந்து அவனை கத்தி கூப்பிடுறான். बाली को सुग्रीव का यह साहस समझ में नहीं आया. ஸோ பாலிக்கு வந்து இந்த சுக்ரீவோட இந்த தைரியம் வந்து புரியவே இல்லை. ஏன் இவ்வளோ தைரியமாக திரும்ப வந்திருக்கான்னு அவனுக்கு புரியல. वह अंतपुर में था अपनी पत्नी तारा, रानी तारा के साथ. ஸோ அவர் வந்து அவரோட பேலஸில் உள்ளே இருந்தால் அவரோட தன்னோட ஒய்ஃப் கூட, அவங்க ஒய்ஃப் பேர் வந்து தாரா. बाली जाने लगा तो तारा ने उसे समझाने का प्रयास किया, जाने से मना किया. ஸோ பாலியை வந்து அவங்க ஒய்ஃப் தாரா வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க, முயற்சி பண்ணாங்க. அண்ட் அவங்கள வெளியவும் போவாதீங்கன்னு சொன்னாங்க. பாலி ने उसकी बात नहीं मानी. பாலி வந்து தாரா சொல்கிறது கேட்கவே இல்லை. पैर पटकता बाहर आया, क्रोध से उबल रहा था. ஸோ அவர் மனைவி சொல்கிறது கேட்காம வந்து அவன் காலை உதறிட்டு காலை தட்டிகிட்டே வெளியே வந்து கோவத்தில் கொதிச்சிட்டு இருந்தான். அவன் क्रोधना கோவம். बाली ने हाथ हवा में उठाया, मुट्ठी भींची हुई थी. वह एक घूसे से सुग्रीव का काम तमाम कर देता. तभी राम का बाण उसकी छाती में लगा. பாலி வந்து காற்றுல கையை தூக்கி ஒரே குத்தில் வந்து சுக்ரீவோட கதையை முடிக்கலான்னு பார்த்தான். பட் அப்போ தான் வந்து ராமோட அம்பு வந்து நெஞ்சில் வந்து பட்டுருச்சு. வ லடுக்கடாக்கர் கிர்படா, அவன் வந்து தடமாடி கீழ் விழுந்துட்டான். बाली के गिरने पर राम, लक्ष्मण और हनुमान पेड़ों की ओट से बाहर निकल आए. ஸோ பாலி கீழே விழுந்தோடனே ராம், லக்ஷ்மண், ஹனுமான் இவங்க 3 பேருமே மரத்தை பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. आनन फानन में राज्याभिषेक की तैयारियां की गई. सुग्रीव को राजगद्दी मिली. ஸோ ஆனன் ஃபானன்னா அவசரமாக வந்து ராஜ்யாபிஷேகம், அதாவது ராஜா ஆகிறதுக்கு, சுக்ரீவை ராஜாவாக ஆக்கிறதுக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாங்க. சுக்ரீவு வந்து ராஜாவாயிட்டார். राम की सलाह पर बाली के पुत्र अंगद को युवराज का पद दिया गया. ஸோ ராம் சொன்னதுனால வந்து பாலியோட பையன் அங்கதுக்கு வந்து ராஜ்குமாரன் என்ற பதவி கிடைச்சிது. राम ने सुग्रीव के लिए संबोधन बदल दिया. ஸோ राजगद्दी पर बैठने के बाद उन्हें मित्र नहीं कहा, वानरराज कहकर संबोधित किया. ஸோ ராம் வந்து சுக்ரீவை கூப்பிடுறது வந்து மாற்றிக்கிட்டார். அவர் ராஜா ஆன பிறகு அவரை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடாம வந்து அவர் வானர்ராஜன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. सुग्रीव का मन था कि राम कुछ समय वहीं रहे उनके साथ. राम ने मना कर दिया. ஸோ சுக்ரீவ் வந்து அவனோட என்ன ஆசை இருந்ததுன்னா, ராம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து அவங்க கூடயே இருக்கணும்னு அவரே ஆசைப்பட்டார். பட் ராம் வந்து
அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. कहा यह पिता की आज्ञा के विरुद्ध होगा, उन्होंने मुझे वनवास दिया है, मैं वन में ही रहूँगा. ஸோ அவர் சொன்னார், இது வந்து தன்னுடைய அப்பா கொடுத்த கட்டளைக்கு விரோதமாக இருக்கும், நான் வந்து அவர் அவமதிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அவர் தான் எனக்கு வனவாசம் கொடுத்தாரு, நான் காட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. राम किष्किंधा से लौट आए, वर्षा ऋतु के कारण आगे जाना कठिन था. ஸோ ராம் வந்து கிஷ்கிந்தாலேருந்து திரும்பிட்டாரு அண்ட் மழை காரணத்தினால வந்து அவங்களோட ஜேர்னி வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. लंकारोहण कुछ समय के लिए स्थगित कर दिया गया, इस अवधि में वे प्रश्वर पहाड़ पर रहे. ஸோ லங்காவை நோக்கி போகிற விஷயத்தை எல்லாமே வந்து அவங்க கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சாங்க பிகாஸ் ஆஃப் ரெயின். அண்ட் இந்த டியூரேஷனில் வந்து அவதினா டியூரேஷன் அவங்க எங்கே இருந்தாங்கன்னா பிரஷ்வன்ன்ற ஒரு மலை மேலே தான் இருந்தாங்க. வருஷா ரித்து பீத் கை, ராம் பிரதீக்ஷா கர் ரஹே தே. ஸோ மழை காலமும் முடிஞ்சிருச்சு அண்ட் ராம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பிரதீக்ஷானா வெயிட். சுக்ரீவ் கி வானர் சேனா கி சீதா கி खोज के लिए. ஸோ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சுக்ரீவோட வானர் சேனா வானர் ஆர்மிக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, सीताவை தேடுறதுக்காக. सुग्रीव के राज तिलक के दिन राम को इसका आश्वासन दिया था. सुग्रीव ने सुग्रीव வந்து என்னைக்கு அவர் ராஜாவானாரோ, என்னைக்கு வந்து அவருக்கு ராஜ திலகமாச்சோ அன்னைக்கு வந்து ராமுக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணார், என்னன்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. லேக்கின் வ अपना वचन भूल गए. ஆனால் அவரோட ப்ராமிஸ் வந்து सुग्रीव வந்து மறந்துட்டார். அவர் வச்சனா ப்ராமிஸ். राग रंग में उलझ गए, राम चिंतित थे, दुखी भी. ஸோ சுக்ரீவும் வந்து அவரோட ப்ராமிஸை மறந்துட்டார், அவரோட ராஜ்யத்தில் வந்து ரொம்ப ஹாப்பினஸில் வந்து முழுகிட்டார் அவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராம் வந்து ரொம்ப கவலைக்கடமாக இருந்தார் அண்ட் ரொம்ப சோகமாகவும் இருந்தார். ஹனுமான் கோ சுக்ரீவ் கா வச்சன் யாத் தா, ராஜ் திலக் கே தின் வே வஹி தே. ஸோ ஹனுமானுக்கு வந்து சுக்ரீவோட ப்ராமிஸ் ஞாபகம் இருந்தது, ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு ராஜ திலக்கம் நடந்த அன்னைக்கு வந்து அவர் கூட தான் இருந்தார். उन्होंने सुग्रीव को याद दिलाया. ஸோ அவர் வந்து சுக்ரீவுக்கு ஞாபகப்படுத்தினார் ஹனுமான். सुग्रीव ने वानर सेना एकत्र करने का आदेश दिया. அண்ட் சுக்ரீவும் வந்து என்ன பண்ணார், அவர் வானர் சேனாவை வந்து ஒரு டீம் ஆர்மி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. ஏக்கத்ரனா அசம்பிள், ஆதேஷ்னா ஆர்டர். यह काम सेनापति नल को सौंपा गया. ஸோ இந்த வேலையை வந்து யார் கொடுத்தாங்கன்னா கமாண்டர், சேனாபதினா கமாண்டர் நல், அவங்களுக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாங்க. 15 दिन बीत गए लेकिन सेना राम के पास नहीं पहुंची. ஸோ 15 days ஆயிடுச்சு, இருந்தாலும் வந்து இந்த சேனை வந்து வானர் சேனை வந்து இன்னும் ராம் கிட்ட போகவே இல்லை. राम सुग्रीव के इस व्यवहार से क्षुब्ध थे. क्रोध में उन्होंने सुग्रीव के विनाश तक की बात कही. ஸோ சுக்ரீவோட இந்த பிஹேவியர்னால வந்து ராம் வந்து பயங்கர கோவத்தில் இருந்தார். ஷுப்தனா ஆங்க்ரி. குரோத்மே உன்னோனே கோவத்தில் வந்து அவர் சுக்ரீவை வந்து அழிக்கிறத பற்றி கூட அவர் பேசிட்டார். அவர் ராம் கோ சிந்தித் தேக் லக்ஷ்மண் சே ந ரஹா கயா. ஸோ ராம வந்து கவலையில் பார்த்துட்டு வந்து லக்ஷ்மணனால் இருக்கவே முடியல. उन्होंने धनुष उठाया तो राम ने उन्हें रोक दिया. कहा सुग्रीव को बस समझाना है, वह हमारा मित्र है. ஸோ அவர் வந்து லக்ஷ்மண் என்ன பண்ணார், தனுஷ் கையில் எடுத்துட்டார். பட் ராம் வந்து அவரை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாரு, சுக்ரீமை வந்து நம்ம வெறும் புரிய வைக்கணும், அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. லக்ஷ்மண் கிஷ்கிந்தா चले गए सुग्रीव को समझाने. லக்ஷ்மணும் வந்து கிஷ்கிந்தா போயிட்டாரு சுக்ரீவை புரிய வைக்கிறதுக்கு. वहाँ पहुँचकर उन्होंने धनुष पर प्रत्यंचा चढ़ाई, डोरी खींचकर छोड़ी, उसकी टंकार से सुग्रीव काम गया. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணார், அவர் தனுஷில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லையா, அது பேர் தான் வந்து பிரத்யஞ்சா. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிடிச்சி ஃபாஸ்ட்டாக விட்டார். ஸோ அப்படி விடும்போது என்னாச்சு, ஒரு வைப்ரேஷன்ஸில் வந்து பயங்கரமாக சவுண்டு வந்தது. ஸோ அந்த சவுண்டு கேட்டு வந்து சுக்ரீவ் வந்து ரொம்ப பயந்துட்டான், ரொம்ப ஷிவர் ஆயிட்டான், அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். காம்பனானா நடுங்கிறது. धनुष की टंकार सुनते ही उसे राम को दिया वचन पुनः याद आ गया. ஸோ அந்த வைப்ரேஷன் சவுண்டை கேட்டு வந்து சுக்ரீவுக்கு வந்து ராமுக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்து மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சு. तारा ने सलाह दी कि वे तत्काल जाकर राम से मिले, क्षमा याचना करें. ஸோ தாராவும் வந்து அவரோட மனைவி வந்து அட்வைஸ் பண்ணாங்க அவங்களுக்கு, நீங்கள் இமீடியட்லி போயிட்டு, தற்காலனா இமீடியட்லி போயிட்டு நீங்கள் ராம் கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. ஷமா யாச்சனானா மன்னிப்பு. सुग्रीव ने ऐसा ही किया. राम के पास जाने से पूर्व सुग्रीव ने हनुमान को आवश्यक निर्देश दिए.
वानर सेना एकत्र करने का आदेश. ஸோ சுக்ரீவன் வந்து அப்படி தான் பண்ணார். பட் போகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஹனுமான் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போனார். நிர்தேஷனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவசியக்கனா இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போனார். என்னென்னா, ஸோ வானர் சேனாவை வந்து அசம்பிள் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவர் கொடுத்துட்டு போனார். इस बार सुग्रीव सेना एकत्र होने तक नहीं रुके, तुरंत निकल पड़े लक्ष्मण के पीछे पीछे. ஸோ இந்த தடவை வந்து அவர் இன்னும் ஃபுல் ஆர்மி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணல. இமீடியட்லி அவர் கிளம்பிட்டார். லக்ஷ்மண் கூடவே கிளம்பிட்டார் அவரும். राम के सामने जाकर भयभीत वानरराज ने उनसे क्षमा मांगी अपनी चूक के लिए. ஸோ ராம் முன்னாடி வந்து பயந்துட்டே வந்து பயபீத்தனா பயந்துட்டு வானராஜ் சுக்ரீவ் வந்து அவர்கிட்ட அவரோட மிஸ்டேக்காக சாரி கேட்டார். राम ने उन्हें उठाकर गले लगा लिया. ஸோ ராம வந்து அவரை தூக்கிட்டு வந்து அவரை கட்டி பிடிச்சிட்டார் அவர். राम और सुग्रीव बात कर रहे थे कि उछल कूद करती वानर टोलियाँ वहाँ आ पहुँची. ஸோ ராம் அண்ட் சுக்ரீவ் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து அங்கே வந்து யார் குதிச்சிட்டே வந்து உச்சல் கூதுனா குதிச்சிட்டே வந்து வானர் சேனா அங்கே வந்துச்சு. ஹனுமான் கே சாத் லாக்கோ வானர் தே. ஸோ ஹனுமான் கூட வந்து லட்சக்கணக்கான வானர் கூடவே இருந்தாங்க. ஜாம்வந்த் கே பீச்சே பாலுவோं की சேனா. அண்ட் ஜாம்வந்த் பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. யார் கூட்டம்னா கரடி கூட்டம் இருந்தது. ஸோ கரடியோட சேனை வந்து ஜாம்வந்த் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. इसके बाद लंका रोहन की योजना बनी. वानरों को 4 टोलियों में बांटा गया. ஸோ இதுக்கப்புறம் வந்து லங்கா நோக்கி போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. அண்ட் இந்த வானர டீம் இருந்தது இல்லையா, அவங்கள வந்து 4 டீம்ஸாக வந்து டிவைட் பண்ணாங்க. 4 टोलियाना 4 ग्रुप्स. अंगद को दक्षिण जाने वाले अग्रिम दल का नेता बनाया गया. ஸோ அங்கத் வந்து டுவர்ட்ஸ் த சவுத் போகிற டீமோட ஹெட் யாருன்னா அங்கத். அவங்க தான் ஃபஸ்ட்டு போகிற டீமாக இருந்தது. उस दल में हनुमान नल और नील भी थे. राम की यही इच्छा थी. एंड राम நினச்சபடியே வந்து அந்த குரூப்பில் டுவர்ட்ஸ் த சவுத் போகிற குரூப்பில் பார்த்திங்கன்னா ஹனுமான், நல் அண்ட் நீல் இவங்க 3 பேர் கூட இருந்தாங்க. उन्होंने कहा, वानरों की सेना भेजने से पहले चतुर और बुद्धिमान दूतों को लंका भेजा जाए, यही उचित है. एंड राम சொல்கிறாரு, வானர் சேனையை வந்து லங்கா போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு கிளெவரான இன்டெலிஜென்ட்டான ஒரு மெசேஞ்சரை வந்து லங்காவை அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு ராம் சொல்கிறார். லங்காவுக்கு அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார் அவர். राम और सुग्रीव की जय जयकार करते वानर अपनी निर्धारित दिशाओं की ओर चल पड़े. ஸோ அங்கே இருக்கிற வானர் சேனை வந்து ராம் அண்ட் சுக்ரீவ் வந்து ப்ரைஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஜெய் ஜெயின்னு சொல்லிட்டு வந்து அவங்கவுங்க திசைக்கு வந்து அவங்கவுங்க திசையை வந்து நோக்கி போயிட்டாங்க. அவங்க दक्षिण जाने वाले दल को राम ने रोक लिया. ஸோ டுவர்ட்ஸ் த சவுத் போகிற டீமை மட்டும் வந்து ராம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாராங்க. उन्होंने हनुमान को अपने पास बुलाया, अपनी उंगली से अंगूठी उतार कर उन्हें दे दी. ஸோ ஹனுமானை மட்டும் அவர் கூப்பிட்டுட்டு அவர் விரலில் இருக்கிற மோந்திரத்தை வந்து கழட்டி கொடுக்குறாரு அவர். உன் अंगूठी पर राम का चिन्ह था. ஸோ அந்த மோந்திரத்தில் வந்து ராமோட சிம்பிள் இருந்தது. उन्होंने कहा, जब सीता से भेंट हो तो यह अंगूठी उन्हें दे देना. वे इसे पहचान जाएगी, समझ जाएगी तुम्हें मैंने भेजा है, तुम मेरे दूत हो. ஸோ நீங்கள் வந்து சீதாவை எப்போ மீட் பண்ணாலுமே வந்து இந்த மோந்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க வந்து இதை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நான் தான் உங்களை அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் வந்து என்னோட मैसेंजर. दक्षिण की टोली किष्किंधा से चली. अंगद और हनुमान आगे आगे चल रहे थे. ஸோ சவுத் போகிற டீம் வந்து கிஷ்கிந்தாலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க. அங்கத் ஹனுமானும் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. चलते चलते वे ऐसे स्थान पर पहुंच गए जिसके आगे भूमि नहीं थी. ஸோ போயிட்டே இருக்கும் போது அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து பூமியே இல்லை, கேவல் ஜல் தா விஷால் சமுத்திர. ஸோ என்ன இருந்ததுன்னா முன்னாடி வெறும் தண்ணி தான் இருந்தது, ஒரு பெரிய கடல். उसकी गहराई अथाह थी, लहरों की गरज कंपा देती थी. ஸோ அந்த கடலும் வந்து ரொம்ப ஆழமாக இருந்தது. அண்ட் அதோட அலைகள் சத்தம் வந்து கேட்ட உடனே நடுக்கம் வர மாதிரி இருந்தது. समुद्र को देखकर सबका साहस जवाब दे गया. वानर थक हार कर वहीं बैठ गए. அண்ட் அங்கே கடலை பார்த்துட்டு வந்து அவங்களோட தைரியத்தை வந்து இழந்துட்டாங்க. அங்கே வர வானர் வந்து ரொம்ப டயர்டாக அங்கேயே உட்காந்துட்டாங்க. वानर राम के बारे में चर्चा करने लगे. अंगद ने कहा,
ஸோ வானர் வந்து எல்லாருமே ராம் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கத் சொல்கிறாங்க, राम की सेवा में प्राण भी चले जाए तो दुख नहीं होगा. जटायु ने अपनी जान दे दी, हम भी पीछे नहीं हटेंगे. ஸோ ராமுக்கு சேவை பண்ணும்போது உயிர் போயிட்டாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஜட்டாயு கூட தன்னோட உயிரே கொடுத்துட்டார் அவர், நம்மளும் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு அங்கத் சொல்கிறாங்க. तभी एक विशाल गिद्ध पहाड़ के पीछे से निकला, वह जटायु का भाई था संपाति. ஸோ அப்போ தான் வந்து ஒரு பெரிய கழுகு, கித்தனா வல்ச்சர், கழுகு வந்து மலை பின்னாடியிலேருந்து வந்துச்சு. அவன் யாருன்னா, ஸோ அவன் வந்து ஜட்டாயுவோட பிரதர், அவன் பேர் வந்து சம்பாத்தி. उसने कहा सीता लंका में है, मैं जानता हूँ, रावण उन्हें लेकर गया है. ஸோ சீதா அவர் வந்து சொல்கிறாரு, சீதா வந்து லங்காவில் தான் இருக்காங்க எனக்கு தெரியும், அண்ட் ராவன் தான் சீதாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு. आप लोगों को यह समुद्र पार करना होगा, सीता तक पहुँचने का बस यही एक रास्ता है. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கடலை தாண்டி தான் போகணும், சீதா கிட்ட போகிறதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான். सीता की सूचना मिलने से प्रसन्न हुआ वानर दल फिर निराश हो गया. ஸோ சீதாவோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே அந்த வானர் டீம் வந்து, வானர் தல் வந்து ரொம்ப ஹாப்பியாச்சு. பட் அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிருச்சு. சமுத்திர சாமனே தா விக்ரால் தா. ஸோ ஏன்னா முன்னாடி வந்து கடல் இருந்தது அண்ட் அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. உசே கான் பார் கரேகா கேசே கரேகா அங்கத் உதாஸ் ஹோ கயே. ஸோ அந்த கடலை வந்து யார் கிராஸ் பண்ணுவாங்க, எப்படி கிராஸ் பண்ணுவாங்க, இதை நினச்சி வந்து அங்கத் ரொம்ப சோகமாயிட்டார். லக்ஷ்ய சாமனே தா பர் விக்கட் தா, உன்ஹே குச் சூஜ் நஹி ரஹா தா. ஸோ அவங்களோட லட்சியம் வந்து முன்னாடி தான் இருந்தது, அதாவது அவங்களுக்கு எங்கே போகணுன்றது எல்லாமே தெரியும், பட் ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இருந்தது அண்ட் அதுக்கு அவங்கக்கிட்ட சொல்யூஷன் கூட இல்லை. बूढ़ा संपाति उनकी सहायता कर सकता था, पर इस आयु में इतनी लंबी उड़ान संभव नहीं थी. அண்ட் வயசான சம்பாத்தி வந்து நினச்சிருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட் இந்த வயசில் வந்து அவரை இவ்வளோ தூரம் பறக்கிறது வந்து பாசிபிளே இல்லை. வானர் தல் असमंजस में पड़ गया. ஸோ வானர் டீம் வந்து कन्फ्यूशनिல் வந்துருச்சு. अंगद ने पहले ही कह दिया था कि काम पूरा किए बिना कोई किष्किंदा वापस नहीं जाएगा. அண்ட் அங்கத் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, யாருமே வந்து வேலையை முடிக்காமல் வந்து கிஷ்கிந்தாக்கு திரும்ப யாருமே இங்கேருந்து ரிட்டன் ஆகக்கூடாது. வே ந ஆகே ஜா சக்தே தே ந பீச்சே. ஸோ அவங்களால முன்னாடியும் போக முடியல அண்ட் ரிட்டனும் போக முடியல. वे एक दूसरे की ओर देख रहे थे. इस दल में सबसे बुद्धिमान जामवंत थे. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப इंटेलिजेंटाன யாருன்னா जामवंत தான் ரொம்ப इंटेलिजेंट. सब उनके पास गए, उनके पास भी इस कठिन प्रश्न का कोई उत्तर नहीं था. ஸோ எல்லாருமே வந்து जामवंत கிட்ட போனாங்க, பட் அவர்கிட்டையும் வந்து இந்த கஷ்டமான ஒரு क्वेश्चन வந்து அவங்கக்கிட்ட ஆன்சரே இல்லை. तभी जामवंत की दृष्टि हनुमान पर पड़ी, वे सबसे दूर बैठे थे. ஸோ அப்போ தான் வந்து ஜாமவந்தோட பார்வை வந்து ஹனுமான் மேலே பட்டது. ஹனுமான் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருந்தார், चुपचाप, அதாவது அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். जामवंत जानते थे कि यह काम हनुमान कर सकते हैं, वे पवन पुत्र हैं. அண்ட் ஜாமவந்துக்கு தெரியும் இந்த வேலை வந்து ஹனுமானால் கண்டிப்பாக பண்ண முடியும், ஏன்னா அவர் வந்து पवन पुत्र. उनकी शक्ति अपार है, लेकिन उन्हें स्वयं इसका अनुमान नहीं है. ஸோ அவர் வந்து ரொம்ப சக்தி உள்ளவர் அவர், பட் என்னென்னா அவருக்கு அவரோட சக்தியை பற்றி அவருக்கே தெரியாது. उनकी सोई हुई शक्ति जामवंत ने जगाई. कहा, हनुमान आपको जाना होगा, यह कार्य केवल आप कर सकते हैं. सबकी आंखें उन्हीं पर टिक गई. ஸோ ஜாமவந்த் வந்து ஹனுமான் கிட்ட போய் சொல்கிறாங்க, ஹனுமான் நீங்கள் தான் போய் ஆகணும், இந்த காரியத்தை வந்து நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். இதை சொன்ன உடனே வந்து எல்லாருமே வந்து ஹனுமானை பார்த்துட்டே இருந்தாங்க.